நம்ம போன வீடியோவில் வந்து பிளட் கிளாட்ஸை பற்றி பேசணும். எல்லா பிளட் கிளாட்ஸும் வந்து ஒரே விதமான பிளட் கிளாட்ஸா, இல்லை அந்த பிளட் கிளாட்ஸ்லேயே விதவிதமான டைப்ஸ் இருக்காங்கிறத பற்றி பேசுவோம். ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டாக்டரை எப்போ அணுகுங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இல்லைனா உங்களுக்கு உள்ளே என்ன நடக்கிறதே தெரியாமல் ஒரு சில நேரம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து இயற்கையிலே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து தானாக உறைஞ்சி போகிறதுக்கான பொருட்கள் வந்து இயற்கையாகவே இருக்குது. அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உடம்பு வந்து தானாக வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுங்கிறது உடம்புல உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால, தானாகவே சுரக்கிறதுனாலையும், நடவோட கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, இல்லைனா ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்க, இல்லைனா கேன்சர் இருக்குது, இல்லைனா வந்துன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் சாப்பிட்றாங்க, ஒபீஸாக இருக்காங்க, ஸ்மோக்கர்ஸு, லிவர் ஃபெயிலியர் வந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான பலவித காரணத்தினால பிளட் கிளாட் வந்து விதவிதமான இடத்துல, பல இடத்துல எல்லா பிளட் கிளாட்டும் காலில் உருவாகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் பிளட் கிளாட் வந்து உருவாகும் போது அதுக்கான சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நார்மலாக வந்து இந்த பிளட் கிளாட்ஸ் வந்து 2 வகைப்படுத்திக்கலாம். ஒன்று, நல்ல ரத்த ஓட்டத்தை, ஆக்சிஜன் கலந்த ரத்த ஓட்டத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆர்ட்ரிஸ், நம்ம வந்து நாடின்னு சொல்லுவோம், தமனின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல்ஸ் இருக்கும், அதாவது நாடி இருக்கும், பல்ஸ் இருக்கும், விரிவடைஞ்சு க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ரத்த குழாயிலையும் பிளட் கிளாட்ஸ் ஏற்படலாம். இன்னொன்று வந்து நம்ம சிரை, வெயின்ஸ், காலில் திரும்பி பாருங்கள், பச்சை பச்சையாக நரம்புகள், அதுலேயும் பிளட் கிளாட்ஸ் வரலாம். இந்த ரெண்டுமே வந்து பிளட் கிளாட் வரும்போது இது வந்து ஒரு ஆர்ட்ரியில் வரக்கூடிய பிளட் கிளாட் ஒரு விதமான சிம்டம்ஸ் உண்டு பண்ணும், வெயினில் வரக்கூடிய பிளட் கிளாட் வந்து வேறு விதமான சிம்டம்ஸ் உண்டு பண்ணும். இப்போ இதே நல்ல ரத்த குழாயில் ஆர்ட்ரியில் வரக்கூடிய பிளட் கிளாட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு சில நேரம் வந்து ஹார்ட்டில் வந்து பம்பிங் வீக்காக இருந்ததுன்னா, இல்லை ஹார்ட்டில் வேல்வ் பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லை ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரிதம் அது ஒழுங்காக சீராக இருதய துடிப்பு இல்லாமல் விட்டு விட்டு இருதய துடிப்பு இருக்கும்போது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ரிதம் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருதய வியாதி இருக்க நபர்களுக்கு இருதயத்தில் பிளட் கிளாட் ஏற்பட்டு அது பம்ப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிளட் கிளாட் உறைஞ்சி போன ரத்தம் வந்து பல உறுப்புகளுக்கு வந்து பரவி அதில் போய் எங்கேயா அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆர்டீரியல் பிளட் கிளாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளட் கிளாட் இருதயத்தில் ஏற்படக்கூடிய, நான் சொன்ன மாதிரி வேல்வ் பிரச்சனை இருக்குது, இருதயத்தில் ஓட்டம் இருக்க நபர்கள், ஹோல்ஸ் இருக்கும் இருதயத்தில் பிறக்கும் போதே, அந்த மாதிரி இருக்க நபர்கள், ப்ளஸ் பம்பிங் கம்மியாக இருக்க நபர்கள், ரிதம் டிஸார்டர்ஸ், ஆனால் இருதய துடிப்பு சீராக இல்லாமல் இருக்க நபர்கள் பிளட் கிளாட் ஏற்படலாம். அவங்களுக்கு இயற்கையாக ஜென்ரலாகவே நாங்கள் பிளட் தின்னர் மருந்து டாக்டர்ஸ் கொடுத்துருவோம். அந்த பிளட் தின்னர் மருந்தை சாப்பிட்றதுக்கு தவறிட்டாங்கன்னா, இல்லை சரியான முறையில் மானிட்டர் பண்ணாமல் விட்டாங்கன்னா, கிளாட் வந்து இருதயத்துலேருந்து பம்ப் ஆகி பிரெயினில் போய் அடைக்கலாம், கையில் போய் அடைக்கலாம், காலில் அடைக்கலாம், குடலில் அடைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அடைக்கலாம். இந்த மாதிரி விதவிதமான இடத்துல அடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். பிரெயினில் அடைச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும், கையிலையும் கால்லையும் அடைச்சதுன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கிறதுனால கை இழப்போ கால் இழப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேங்க்ரீன் சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். குடலில் அடைப்பு ஏற்படணும்னா குடல் வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து வலி, வயிறு டிஸ்டென்ஷன், வயிறு வலி, சாப்பிடவே முடியாத வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள், உறுப்போட செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி தொந்தரவுகள் மாறும். இது வந்து ஆர்டீரியல் பிளட் கிளாட்ஸ். இதே இன்னொரு விதமான பிளட் கிளாட் வந்து வெயினில் ஏற்படக்கூடிய பிளட் கிளாட்டு, இந்த பச்சை நரம்புகள் சொல்கிறோம் பாருங்கள், அது வந்து ஒவ்வொரு உறுப்பில் இந்த ரத்த ஓட்டத்தையும் அந்த உறுப்புலேருந்து இருதயத்துக்கு ரிட்டர்ன் பிளட் கொண்டு போகக்கூடிய அந்த பைப்லைன், அது வெயினில் பிளட் கிளாட் வரலாம். அது காமனாக நம்ம பார்க்கும்போது காலில் வரக்கூடிய பிளட் கிளாட் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறோம். இதே வெயினில் வந்து பிரெயின்லேயும் பிளட் கிளாட் வரலாம், செரிப்ரல் வீனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்டெஸ்டைனில் வரலாம். ஸோ இன்டெஸ்டைனில் வரும்போது அந்த குடல் சார்ந்த அந்த இரத்த குழாயில் இரத்த தேக்கம் ஏற்பட்டு ரத்தம் உள்ளே உறைஞ்சி போகிறதுனால வயிறு வீக்கம் ஏற்பட்டு அஜீரணம், சாப்பிட முடியாது, வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், வயிறு உப்புசம் ஆகிடும், சாப்பிடவே முடியாது, சிவியர் ஸ்டமக் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இன்டெஸ்டைனில் பிளட் கிளாட் ஆகும்போது, ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து லேட்டாக வரும்போது அந்த குடல் வந்து அடைஞ்சு அது இன்னும் கேங்க்ரீன் ஆகி குடலில் வந்து அழுகி போகக்கூடிய நிலைமையும் லேட்டாக வரும்போது பார்க்குறோம். ஸோ பிளட் கிளாட் வந்து எந்த உறுப்பில் உருவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து எந்த தொந்தரவாக இருந்தாலும், கையிலையோ கால்லையோ இல்லை எந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்பில் வந்து தொந்தரவு இருந்தால், டே டு டே தொந்தரவு அதிகமாகிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரியாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியான சிம்டம்ஸ் ஒரு 2-3 நாள் அதிகமாகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை அணுகி அது என்ன தொந்தரவுங்கிறது மேற்கொண்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது தான் கன்ஃபர்மேஷன் வரும். இதே மயக்கம் வருது, பார்வை கம்மியாகுது, உடம்பு உடலாம் பவரே இல்லை, வீக் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் அணுகுங்க. உறுப்புக்கு தகுந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாகி தீவிரமாக டே டு டே இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் டாக்டர் அணுகிறது தான் நல்லது. பிளட் கிளாட் எப்படிலாம் வரலாங்கிறத பற்றி பேசுகிறேன். இப்போ காமனான ஒரு சில பிளட் கிளாட் வந்து உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸை உங்களால் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கக்கூடிய
வரக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். கையில் பிளட் கிளாட் வரலாம்னா கையிலையும் பிளட் கிளாட் வரலாம். யாருக்கு வரலாம்னா ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, அடிக்கடி வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஜாவ்லின் போடுறீங்க, டிஸ்கஸ் போடுறீங்க, இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த கை வந்து இந்த ஜாயின் செஸ்ட்டுக்கும் கைக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு போன் இருக்கும். அந்த போன் வந்து வெயின் மேலே திருப்பி உராசும் போது கையில் பிளட் கிளாட் வரலாம். இது எஃபர்ட்னா நம்ம வேலை செய்கிற எஃபர்ட் இன்டியூஸ் பிளட் கிளாட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கையிலையும் பிளட் கிளாட் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்லேயும் பிளட் கிளாட் வரலாம். அவங்களுக்கு வந்து ட்ரௌசியாக இருக்கும், பார்வை கம்மியாகவும், இன்னும் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி இருக்காது, மசில் கையும் காலும் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வரலாம். பிரெயினில் பிளட் கிளாட் வந்தால். கையில் வந்து எஃபர்ட் இன்டியூஸ் பிளட் கிளாட் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் தைல்ஸ்லேருந்து பிளட் கிளாட் வரலாம், கீழே வந்து கண்டசதிலேருந்து பிளட் கிளாட் மேலே ஏறலாம். இந்த மாதிரியான பிளட் கிளாட் பார்க்கலாம். குடலில் பிளட் கிளாட் வரலாம். லிவரில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் பிளட் கிளாட் வரலாம். ஓகேங்களா? ஸோ லிவரில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் பிளட் கிளாட் வரும்போது ஜாண்டிஸ் வரும், வயிறு உப்புசம் ஆகிடும், ஜீரணம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து லிவரில் பிளட் கிளாட் வந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிளட் கிளாட் வரக்கூடிய இடங்கள் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வரலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அதுக்கான உறுப்புக்கான சிம்டம்ஸ் வரும்போது டாக்டரை அணுகி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இதை வந்து வெளியில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இது சரியாயிடும், தானாக கரைஞ்சிரும், நம்ம டிலேடாக வரும்போது அந்த உறுப்புகளுக்கான பாதிப்பும் அதிகமாகிட்டு ஸோ ரிக்கவரியும் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்ரலாக எந்த சிம்டம்ஸ் உடம்புல வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே சரியாகலை, டாக்டரை அணுகியும் வைத்தியம் பண்ணியும் சரியாகலை, இன்னும் தீவிரம் அதிகமாகுதுன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு பாதிப்பை நம்ம கம்மி பண்ணி இமீடியட்டாக நம்ம க்யூர் பண்ணிவிட்டு ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னொரு சந்தேகம் வந்து பிளட் கிளாட் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா லைஃப் லாங்காக பிளட் கிளாட் வருமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு தொந்தரவுகள் வந்து மரபு சார்ந்த தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, அந்த மரபில் வந்து உறையக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லைஃப் லாங்காக பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவங்கள அப்பாவுக்கு வந்திருக்கலாம், அம்மாவுக்கு வந்திருக்கலாம், பிரதர்ஸ்க்கு வந்திருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். இல்லைனா இந்த மரபு சார்ந்த பிளட் கிளாட் வரதுக்கான அதுக்குன்னு தனி டெஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காக பிளட் டிஸார்டர்ஸ் வரலாமானா அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் இவங்களுக்கு திரும்பி பிளட் கிளாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு நம்ம கொடுக்குற பிளட் தின்னரோட நேர காலம் வந்து இன்னும் கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். ஒரு 1 year 2 year 3 year கொடுப்போம், திருப்பி மானிட்டர் பண்ணுவோம். அதை வந்து அவங்கள வந்து எப்பயுமே அப்சர்வேஷனில் வச்சிருக்கோம். மீதி ஆன நபர்கள் வந்து அன்ப்ரோவோக்ட் டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது தானாக ஒரு சிலருக்கு வரும், நடவட இல்லாமல் இருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும், சர்ஜரிக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணத்தால் வரக்கூடிய ஒரு டிவிட்டிக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே வைத்தியம் நம்ம மாத்திர தேவையில்லை. அதுக்கப்புறம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி. ஸோ அது வந்து நபருக்கு மாறும். அன்லெஸ் அன்டில் மரபில் தொடர்ச்சியாக வரதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அவங்க நீண்ட நாள் பிளட் தின்னர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவங்க வந்து 3 to 6 months ஸோ அந்த வெயினோட கிளாட்டோட அளவு, அதுக்கான காரணம் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 6 monthsக்கு மேலே அவங்க வந்து தேவையில்லை, அந்த மருந்து மாத்திரம் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு காமனான ஒரு கொஸ்டின் வருதுன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் பிளட் கிளாட் வந்து போயிடுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படின்னா, பிளட் கிளாட் வந்து இமீடியட்டாக நம்ம எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக ஒருத்தர் காலில் பிளட் கிளாட் வருதுன்னா அது கரையக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months ஆகும். இந்த கிளாட்டோட அளவு, தீவிரம் எவ்வளோ கம்மியாக கிளாட் இருந்தால் 15 days 1 monthல கூட சரியா, அது நபருக்கு வேறுபடும். நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல முடியாது. கிளாட் நீண்ட தூரம் பரவி இருக்கு, கால்லேருந்து தொடை வரல் பரவி இருக்கு, தொடையிலேருந்து வயிறு வரல் பரவி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க நடந்தாங்கன்னா கால் வலி வரதான் செய்யும். மினிமம் ரிகவரி பீரியட் 3 to 6 months. கிளாட் கரைய அவங்க நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இமீடியட் எக்ஸசைஸ் வந்து நம்ம நார்மலாக அட்வைஸ் பண்ணுறதில்ல. பட் ஆஃப்டர் அபவுட் 2-3 months வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ண அவங்களுக்கான லிமிட் தெரியும். எவ்வளோ தூரம் போனால் கால் வலி வருது, எவ்வளோ தூரம் போனால் கால் வீக்கம் வருதுன்னு. கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இவங்களுக்குலாம் சரி வராது. லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். சைக்கிளிங் போகலாம், வீட்டிலே ஸ்விம்மிங் போகலாம், யோகா பண்ணலாம், ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வாக்கிங் போகலாம், நீண்ட தூரம் வாக்கிங்லாம் போக முடியாது. ஸோ அதாவது இன்னும் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வந்து பிளட் கிளாட் வந்த நபர்களுக்கு நார்மலாக அட்வைஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து பிளட் கிளாட் வந்த நபர்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து காலில் புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு 50% நபர்களுக்கு காலில் பிளட் கிளாட் வந்துச்சுன்னா, தீவிரமாக இருந்ததுன்னா 10 years கழித்து காலில் புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 3 to 6 months ஒரு தடவை வந்து பார்க்கலாம். இல்லை இயர்லி ஒன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் பிளட் கிளாட் ஏற்பட நபர்களுக்கு காலில் புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஆகலையாங்கிறதையும் நம்ம வந்து கிளாட் வந்ததுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்க்கும்போது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது வரதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்.
ஒரு 10 வருஷம் கழிச்சு வேறு விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த கிளாட் வந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் சஸ்பிஷன் ஏர்லியராகவே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதை வந்து தீவிரமாகாமல் இருக்கக்கூடிய வைத்தியத்தை ஆரம்பித்து ஏர்லி ரிகவரி கொடுக்கலாம். வர முடியல, ஒரு சில சூழ்நிலை சரியில்லை, லேட்டாக வந்தீங்கனாலும் டாக்டர் வந்து எவ்ரி இயர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேற்கொண்டு அதனால் அவருடைய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம். இதான் வந்து இதோட தெரிஞ்சுக்கூடிய நீங்கள் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். தேங்க்யூ.